குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். இன்று ஒரு இறைவார்த்தையின் 6ஆம் பாகம் 1ஆம் நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். இன்று ஒரு இறைவார்த்தையாக ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற அருள்வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மில் அதிசயம் மிக்கவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் பிறந்ததே அதிசயம். ஆகையால் தான் ஏசாயா தீர்க்கதரிசன் சொன்னான், நமக்குள் அதிசயங்கள் செய்கிறவர் பிறந்து விட்டார், அவருடைய நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர் என்று சொன்னான். அந்த அதிசயமானவர் இந்த 6ஆம் ஆண்டிலே 6ஆம் மாதத்திலே நம்மை அடியெடுத்து வைக்க மகா பெரிய கிருபையை செய்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டில் நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக கர்த்தரின் செய்தியை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்ற நீங்களும் நானும் இந்த 6ஆம் ஆண்டிலே மீந்திருக்கின்ற அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் கட்டாயம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒவ்வொருவரும் இந்த நாளிலிருந்து ஒரு சத்தியத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், ஒரு விசுவாசத்தை அடைந்து கொள்ளுங்கள், ஒரு விசுவாசத்தை முத்திரையாய் பதித்து கொள்ளுங்கள். இந்த 6ஆம் பாகம் முடிவதற்குள்ளாக உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நிச்சயமாய் நடந்தேறும். இயேசுவின் நாமத்தினாலே நிச்சயமாக ஒரு அதிசயம் நடந்தேறும். நீங்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த செய்திகளை நான் தொடர்ந்து கேட்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடைபெற வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியும் ஒரு உயர்ச்சியும் ஒரு உயர்வும் என் வாழ்க்கையில் நான் அடைந்தே ஆக வேண்டும் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவரோடு கூட இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அதே எரேமியா 32 மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. 27ஆம் வசனத்திலே எரேமியா சொல்லுகிறார், இதோ
நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என்னால் அதிசயங்களை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமின் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தவர், ஆகாரின் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தவர், தாவீதின் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தவர், யோபுவின் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தவர். இப்படியாய் வரிசையாய் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த தேவன் இன்றும் உயிருள்ளவராயிருக்கிறார். அந்த உயிருள்ளவராகிய ஆண்டவர் இன்றும் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் காத்திருங்கள். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரிலே நிலைத்திருங்கள். நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக, இந்த 6ஆம் மாதம், இந்த 6ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளாக, 6ஆம் பாகம் முடிவதற்குள்ளாக ஒரு பெரிய அதிசயத்தை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, கடந்த 5 ஆண்டுகளாக எங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்த ஆண்டவர், இந்த இன்று ஒரு இறைவார்த்தையின் மூலமாக 6ஆம் ஆண்டின் முதல் நாள் தியானத்திலே கலந்து கொள்ள நம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த விசுவாசத்தோடு நாங்களும் காத்திருக்கிறோம். அன்று அதிசயங்களை செய்தவர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். இன்றும் உயிரோடு இருக்கிறவர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசம் குன்றி போகாமல் இருக்க, விசுவாசம் நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க, என்றென்றும் நம்பிக்கையோடு உம்முடைய முகம் நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டே இருக்க, உம்முடைய கரம் நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டே இருக்க கர்த்தர் தாமே கிருபையும் தயவு செய்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரின் அருளும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.